போட்டுட்டோமோ? ஒரு ஆர்வத்துல எல்லாத்தையும் எடுத்து பொருத்திட்டோம். இனி எல்லாத்தையும் கழுவி பறைக்கல மேல தூக்கி வைக்கணும். எல்லாம் நான் பெத்தத சொல்லணும்பா. அந்த 2 கழுவிலும் சேர்ந்துதான் இன்னும் கொஞ்சம் விளக்கு பொருத்துமா. எல்லார் வீட்லயும் இவ்வளவு விளக்கு பொருத்திருக்காங்க, நீ இவ்வளவுதான் பொருத்துத, இன்னும் கொஞ்சம் பொருத்து, இன்னும் கொஞ்சம் பொருத்துன்னு கடைசி நேரத்துல அம்புட்டை எடுத்து பொருத்த வச்சுட்டா. எங்கதான் போனா அவா? இது பத்தாவதுக்கு அந்த பையனும் வேற, ஏமா நான் ஸ்டேட்டஸ் வைக்கணும், விளக்கு பொறுத்து ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு 5-6 விளக்கு பொறுத்துனா போறாதா? வீட்டுல உள்ள அம்புட்டே எடுத்து போட்டாச்சு. இப்ப யாரு விளக்கு எல்லாத்தையும் மேல எடுத்து வைக்க? நான் தான் செய்யணும். என்ன செய்திய? அடே வேலைலாம் நடக்கு போலையே. ஏடி வா, விளக்கெல்லாம் பொறுத்துனியா? சாமி கும்பிட்டியா? கொலக்கட்டை அவிச்சியா? பொரி எதுவும் கார்த்திகை பொரி கிண்டினியா? என்ன பண்ண? கொலக்கட்டெல்லாம் அவிக்கலக்கா. இந்த கார்த்திகை பொரிய தான் வாங்கி கொஞ்சம் மண்டவளத்தை காய்ச்சி ஊத்தி பொரி உருண்டை தான் பிடிச்சி வச்சு கும்பிட்டேன். நீங்க அதுக்குள்ள எல்லா விளக்கையும் கழுவு போட்டுட்டிய போலையா? எல்லாத்தையும் கழுவி உள்ள எடுத்து வச்சிருவீங்களோ? ஆமாட்டி, அப்படியே கடந்துகிட்டே இருக்கும். அதான் கையோடு எல்லாத்தையும் கழுவி பறக்கி எடுத்து உள்ள வச்சுட்டோன்னு அடுத்த வருஷத்துக்கு எடுத்துக்கிடலாம். எல்லாம் இருக்கு, ஒரு பொம்மை விளக்கு பொறுத்துவியல, அந்த பொம்மை விளக்க காணும். பாவ விளக்காட்டி, அது ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணு போன வருஷமே இது 2 சேர்த்து போட்டு உடைச்சிட்டுல, பொறுத்துனா ஒத்தையா பொருத்த கூடாது. அதான் அது தூக்கி மேல வச்சிருக்கேன். இன்னொரு ஜோடி என்னைக்காவது கிடைக்கும் போது வாங்கணும். வாங்கி 2ஆ சேர்த்து வச்சுதான் பொருத்தணும். அடே சரி சரி, இந்த குட்டி பையன் தண்ணிக்குள்ள நிக்கான். அயலங்க வா, உனக்கு வேற தார தாரையா கொட்டுது. இந்த மழை நேரத்துல இப்படி தண்ணிக்குள்ள விளையாட விட்டுருக்கிய, காய்ச்ச கீச்ச வந்துடாமக்கா. நானாப்ல விட்டுருக்கேன், அவனா வந்து நிக்க. தண்ணினா போதும் எம்மா, மணி கணக்கா தண்ணிக்குள்ளதான் கிடக்கான். எல்லா பிள்ளைகளும் அப்படிதான். அவ 2 பேரும் எங்க? பெரியவ அடுக்காலையில துவாசை ஊத்திக்கிட்டு நிக்க. அந்த பையன் எங்க போனானோ? இவன் அவ அக்கா கிட்ட தான் நின்றுட்டு இருந்தான். நான் தான் சரி அந்த பிள்ளை துவாசை ஊத்தி சாப்பிடுது, அடுக்காலையில நின்று அவளை இடைஞ்ச பண்ணிக்கிட்டு இருப்பானேன்னு இங்க தூக்கிட்டு வந்து விட்டுட்டு அப்படி விளக்க கழுவுன்னு உட்கார்ந்தேன். சரி சரி, ஆனா நீங்க பெரிய ஆளுதான்க்கா. 3 பிள்ளைகள் இந்த காலத்துல சமாளிக்கணும்னா கஷ்டம் தானே. ஆமாட்டி, என்ன செய்ய சொல்லுது, எல்லாம் பழகிட்டு. என்ன மனம்னு தெரியல, வீடு ஃபுல்லா ஒரே மனமா இருக்குக்கா உங்க வீட்ல. அப்படி என்ன பண்ணுதிய? உங்களுக்கும் சேர்த்து தான் சுட்டிட்டு வந்தேன். ஆமாட்டி, நானே விட சொல்லணும்னு நினைச்சு அவளே கொண்டு வந்துட்டா பாரு. ஒண்ணும் இல்லட்டி, சோள தோசைக்கு போட்டேன். கொஞ்சம் இந்த வயல்ல இருந்து வந்த சோளம், முழு உளுந்து எல்லாம் சேர்த்து போட்டேன். அதான் இப்படி மனமா இருக்கு. இந்த தின்னு பாரு, 2 தோசை தின்னு. அடே சோள தோசை, அதான பார்த்து இம்புட்டு மனமா இருக்கேன்னு. கேட்காமலே சுட்டிட்டு வந்துட்டாளே உங்க மாவா. ஆமாட்டி, உங்க சத்தம் கேட்டதுமே நான் சுடும்போதே உங்களுக்கு சேர்த்து 2 சுட்டு கொண்டு வந்துட்டேன். எப்படியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பரவாயில்லக்கா, 1க்கு 3 பிள்ளைனாலும் உங்களை மாதிரி வளர்க்க முடியாது. பிள்ளைகளை எப்படி கட்டா வளர்த்துருக்கிய. இவளுக்கு அவனை வம்பு இழுக்கலன்னா இவளுக்கு இருக்க முடியாது, கேட்டியா? ஏக்கா அக்கா தம்பினா அப்படிதான்க்கா இருப்பாவோ. அதுக்கப்புறம் பாருங்க, கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் எப்படி பாசமா இருக்கான்னு. இருப்பான். நானே எப்படா இங்க இருந்து போவேன்னு அவன் காத்துக்கிட்டு கிடப்பான். நீங்க வேறத்தே பின்ன கொட்டாம நான் கஷ்டப்பட்டு அங்க இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஏம்ல கொட்டுன? ஏமா தங்கம், சுதா சாட்டு முடிச்சிட்டு அம்மாக்கு ஒரு வாளி தண்ணி கொண்டு வந்து தாளே. இவ வேற உருட்டி. சரிமா சரி, வார இரு, சாப்பிட்டு முடிச்சிட்டு தாரேன். ஞம் 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 ஞம். என்ன ருசி, என்ன ருசி. நானும் கொஞ்சம் இதே மாதிரி போட்டு அரைக்கணும்க்கா. ஆமாட்டி, இப்படி போட்டு அரை. ஒரேடியா ஒரே இந்த அரிசி தோசையே சுடுறதுக்கு ஒரு நாள் சோள தோசை, ஒரு நாள் கேப்ப தோசை, அப்படி ஒன்னொன்னா மாத்தி மாத்தி கொடுத்தேன்னு வையேன், டேஸ்டும் நல்லா இருக்கும், வாய்க்கும் ருசியா இருக்கும். ஏமா டேஸ்டும் நல்லா இருக்கும், வாய்க்கும் ருசியா இருக்குமா? ஏமா 2 ஒண்ணுதான். இவா ஒருத்தி என்ன பேசினாலும் அதுல தப்பு கண்டுபிடிப்பா. அதாவது டேஸ்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஆமாக்கா ஆமாக்கா.
ஏக்கா என்ன கேட்க வந்தேங்கிறதே நான் மறந்துட்டேன் பாருங்க. என்னட்டி விஷயம், என்ன சொல்லு. ஏன் மாவன் இருக்காம்ல, காலேஜ்ல ஏதோ இந்த படிப்பு விஷயமா டூர் கூட்டு போறாங்களாம்ல. இந்த வேலை பார்க்குற இடத்தெல்லாம் கூட்டு போய் காமிப்பாங்களாம்ல. அது பேர் ஏதோ சொன்னா எனக்கு வாயில் வர மாட்டிக்கு. அதுக்கு ஏதோ 1000 ரூபா வேணும்னு கேட்டான். எனக்கு அந்த பையன் மேல நம்பிக்கை இல்லை. அதான் உங்க மவன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐவி டூராட்டி இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னா இந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டு போய் காமிப்பாங்க. ஆமாம்ல, அதான். அதுக்கு நீங்க இவன்ட்ட கேட்க வந்திருக்கீங்களாக்கும். இவன் அவனும் கூட்டு கல்லாளி தானே, ரெண்டும் ஒண்ணா நம்பர் பிராடு. அது என்னமோ உண்மைதான். ஆனா இவன் பரவாயில்ல கொஞ்சம். அப்ப சரி. சுரேஷ் எப்பக்கா வருவான் வீட்டுக்கு? தெரியலையப்ல, எங்கிட்டு போனானோ. ஏட்டி அவனுக்கு ஒரு போன போடு. போனலாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த தோசை சுட்டாச்சுல, சாப்பாடு நேரம் ஆயிட்டுல பாரு. இப்போ மகனுக்கு மூக்கு வேத்துரும், கரெக்டா வந்து நிப்பான். ஏம்மா பசிக்குது. இந்த சொல்லல, பிச்சைக்காரன் கரெக்டா வந்துட்டான் பாரு. இங்க இல்லப்பா, சாப்பாடு எல்லாம் போப்பா, அடுத்த வீட்ல போய் வாங்கிக்கோப்பா. ஏடி சுதா, யார பார்த்து பிச்சைக்காரங்க மண்டைய பேத்துருவே வந்தன்னா? பாருங்க தே, அக்கான்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கானேன்னு பாருங்க. ஒரு நாள் இந்த பையன் நீ அக்கான்னு கூப்பிட்டது இல்ல, ஒரே சுதாதான். இவன் உன்னைய பேரு சொல்லியாவது கூப்பிடுதான்னு சந்தோஷப்படு. என் தம்பிலாம் என்னைய வளர்ந்த மாடுன்னு தான் கூப்பிடுவான். ஆமாக்கா. சரி, இல்ல இல்ல ஒன்று நான் அதான் கேட்கணும்னு வந்து, இந்த ஸ்கூல்ல உங்களை ஐவி டூர் கூட்டு போறாங்களாம்ல. அதுக்கு அவன் 1000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியாடே 1000 ரூபாயாடே? எனக்கு அந்த கிறுக்கு பையன் மேல நம்பிக்கை இல்லை. அதான் வாண்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன். ஆமாத்தே, டூரு போறோம். ஆனா 1000 ரூபா இல்ல, 800 ரூபா தான். பாத்தியலாக்கா, இந்த திருட்டு பையல எனக்கு தெரியும் இவனை பத்தி. ஏட்டி 200 ரூபாய் தானே கூட சொல்லியிருக்கான். எதுவும் கை செலவுக்கு தேவைப்படும்ல, அதனால மொத்தமா சேர்த்து 1000 ரூபான்னு இருப்பான். ஏ அப்பா, இந்த மருமவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருது பாருடி உங்க அம்மா. அவன் அப்படிதான் தே. அத சொல்லி கேட்கணும். ஏம்மா இப்படி 800 ரூபாய் 200 ரூபாய் எனக்கு கை செலவு தானு கேட்டா கொடுக்க போறேன். பொய்ய பாரு, 1000 ரூபாய் டூருக்குன்ட்டான். ஐயோ, நம்மளே அவனை மாட்டி கொடுத்துட்டோமா? இப்ப போனா நம்மள மொக்கு மொக்குன்னுலாம் மொக்குவான். ஏட்டி போமா தங்கம், நீ சாப்பிட்டுட்டு போய் இந்த தம்பிக்கு 2 தோசை மட்டும் சுட்டு கொடுமா. தூர போமா, இந்த எருமைக்குலாம் நான் ஒண்ணு சுட மாட்டேன். ஏம்மா அம்மாக்கு வேலை கிடக்கலாமா, 2 தோசை மட்டும் சுட்டு கொடு, நான் இப்ப வந்துருவேன். எரிச்சலா இருக்கு, போடா போய் தட்டை தூக்கிட்டு உட்காரு வாரேன். ஒடியா ஒடியா, நீ தின்னது போதும், நீ தின்னுக்கிட்டே இருப்ப. ஐயாக்கு 2 தோசை ஊத்து, நல்லா முருகலா இருக்கணும். நெய் ஊத்து, இப்படி பார்க்க பொடி கொஞ்சம் போட்டுக்கோ. போட்டு இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, நல்லா ஊத்தி கொண்டு வா முருகலா. ரொம்ப பேசாத, சட்டாப்பைய காய வச்சு சூடு போட்டு வச்சிருவேன் பாத்துக்கோ. எனக்கு கனமாதான் ஊத்த முடியும், கனமாதான் ஊத்துவேன். பாருமா அவள. போயா போ, சோள தோசை நல்லா கனமா ஊத்தி தின்னாதாமல டேஸ்டா இருக்கும். லேசு போல ஊத்துனோன்னு வையன் நல்லாவே இருக்காது. நல்லா கனமா ஊத்தி 2 தோசை தின்னு, உனக்கும் தின்ன மாதிரி இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும்ல. ஏடா, ஆமா அம்மா உண்மையதான் சொல்லுது. இங்க வேணா அத்தைட்ட ஒரு வாய் வாங்கிக்கோ. நல்லா கனமா ஊத்தி தின்னாதானே இந்த தோசைக்கு ருசியே. சரி, என்னமோ போங்க. ஏக்கா, என்ன பிளா? எங்க ஆச்சிலாம் அந்த காலத்துல சோள தோசை ஊத்துவா பாருங்க. அந்த கல்லு எது தோசை எதுனே தெரியாது. அத்தா தண்டிக்கு இருக்கும். ஒரு தோசை தான் சாப்பிடுவோம், வயிறு முட்டி போயிரும். அத்தா தண்டிக்கு ஊத்துவா கல்லு தோசை கல்ல, அதுவும் வேற படுப்புல உட்கார்ந்து, தெரியுமா? ஆமாட்டி, எங்க வீட்லயே அப்படிதான். அப்புறம் உங்க அம்மாவை எதையோ கூட்டு வந்திருக்கேன், நாவோ வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியதானே. அவ கிடக்கா, அவ இப்படி அடுத்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாளா. நான் காலையிலேயே கூப்பிட்டேன் அவளை. அவ தான் சொன்னா நான் வரல, நீ போயிட்டு வானா. அதான் நான் மட்டும் வந்தேன். சிலருக்கு கூச்ச சோமா இருக்கும் டீ, அவெல்லாம் வரமாட்டாவோ. சரி, நான் அப்புறமா வந்து பாக்கேன். ஆ சரி, வாங்க வாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னட்டி விஷயம்? அந்த புச்சிமா கல்யாணம் ஆச்சுல, அந்த புது பொண்ணு. ஆமா ஆமா, அந்த பிள்ளைக்கு என்ன? அந்த பிள்ளைய போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருமாக்கா. கல்யாணத்தப்போ பார்த்தது.
நானும் சரி போய் பார்த்துட்டு வருவோம் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஒத்தையில போக ஒரு மாதிரி இருக்கு. அதான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரலாமான்னு நினைக்கேன். ஆமாப்ல, நானும் உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கும் ஞாபகம் இல்ல பாரு. கடைசியில நீயே சொல்லிட்ட. வா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா இப்ப கையில காசு இல்ல. எல்லாம் அந்த இதுலயே செலவாயி போச்சு. கெட்டியா மண்டவளம் வாங்க, அதுக்கு கொலக்கட்டைக்கு மாவு வாங்க, அது இது என்னன்னு ஒரு 2 நாள் கழிச்சு போவோம். அப்படியாக்கா? ஏன்? என்ன பிள்ளை ஏன்னு கேட்க, அந்த பிள்ளைய பார்க்கும்போது சும்மா கையை விசிட்டு போக முடியுமாட்டி? என்னத்தையும் கையில ஒரு பழம் சீட்டு எதுவும் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வரணும்ல. ஆமா ஆமா, சரி சரி. அப்ப நம்ம போகும்போது பிளாக்கி ஆச்சி எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். அவளும் அந்த பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டே கடந்தாவோ. சரி சரி போவோம். போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். போய் பார்த்தா தானே தெரியும் அந்த பிள்ளை அங்க எப்படி இருக்குன்னு. ஆமாக்கா, சாப்பிட்டு முடிச்சுட்டேக்கா. அந்த பயலை இங்க கொண்டாங்க, நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். நீங்க அதுக்குள்ள கழுவி பறக்கி போட்டு வாங்க. தண்ணிக்குள்ளே நிக்காம பாருங்க வந்ததுல இருந்து. ஆமாட்டி, என்னம்மா அங்க போ, அத்தைட்ட போ. போக மாட்டியா? வரலைன்னா உன்னை விட்டுருவேனா? வா வா அங்கிட்டு போவோம். அழுதாலும் உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு. கொஞ்ச நேரம் அழுவான், அப்புறம் விட்டுருவான். போய் அங்க போய் அந்த சைடு எதுவும் இந்த கோழி உள்ள காமி இப்ப வந்துருதே.